என்ன மூளை இல்ல உனக்கு கிளாஸ் எடுங்க புரிஞ்சுக்காம பேசுறான். ஒரு கான்வர்சேஷன் வந்தா நீங்க ப்ரோவோக் ஆயிடுறீங்க. வேற மாதிரி போயிருது. ஏய் அவன் வந்துகிட்டே இருக்கான்டா, அவனை சொல்லி நிறுத்த சொல்லுங்கடாடா, அவன் ஏன்டா இப்படி பேசுறான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அருணை பார்த்து கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஒரு பிரச்சனை நடந்தது, அதை பத்தி நம்ம முன்னாடி கூட வீடியோ போட்டிருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா இந்த ஸ்கில் ஒர்க்கர் லேபர் ஒர்க்கர் இதோட புரிதல் இல்லாம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தீபக் சொல்லியிருப்பாரு. அதை பிடிச்சிட்டு இந்த வீட்டுல யாருமே வந்து ஸ்கில் ஒர்க்கரும் கிடையாது லேபர் ஒர்க்கரும் கிடையாது, எல்லாரும் ஈக்குவல் அப்படி இப்படின்ட்டு சம்பந்தம் இல்லாம வந்து அருண் பேசினார்ல. அந்த விஷயத்துல சௌந்தர்யா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவன் நிறுத்த சொல்லுங்களா, மூளை இல்லாதவன், அவனுக்கு யாராவது கிளாஸ் இருங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்கியூமெண்ட்ல பேசியிருக்காங்க. அதை பார்த்து அருண் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா சௌந்தர்யா வாய்ஸ்ல ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ்ல ஒரு மாதிரி மார்க் பண்ணிருக்கான். இப்படியே அந்த பிரச்சனை போய்க்கு இருந்து அதுக்கப்புறம் அன்சிதாட்ட உட்கார்ந்து அருண் பேசிட்டு இருக்கும்போது நான் சும்மா தான் இருந்தேன், இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து என்ன மார்க் பண்ண போய் தான் நான் திரும்ப மார்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதாவது எல்லாரும் மார்க் பண்ணாங்கன்னா எதை சொல்றான் அருண் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் இவனை எதிர்த்து கொஸ்டின் கேட்டாங்கல்ல, இவனை திட்டினாங்கல்ல, ஒரு ஆர்கியூமெண்ட்ல வந்து ஃபோர்ஸா சில வார்த்தைகள் பேசுறாங்கல்ல, அத மார்க்கிங்கிறான். ஆனா அருண் வந்து திரும்ப வந்து சௌந்தர்யா வாய்ஸ்ல ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ்ல அப்படின்னு பண்ணதான் வந்து உண்மையான மார்க்கிங். ஆனா அதை அங்க ஒத்துக்கவே முடியும். இதைத்தான் வந்து அன்சிதாட்ட சொல்லும் போது ரயான் வந்து அருண் சொல்றான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சௌந்தர்யா உங்களை மூளை இல்ல அவன் கிளாஸ் எடுங்கன்னு சொன்ன வந்து ஆர்கியூமெண்ட்ல ஒரு ஃபோர்ஸான வார்த்தை, ஆனா நீங்க வந்து உண்மையிலே மார்க் பண்ணீங்க அப்படின்னு அருண் வந்து அதெல்லாம் கிடையாது, அவங்க என்ன மார்க் பண்ற மாதிரி பேசுறாங்க, அந்த மூளை இல்ல கிளாஸ் அதெல்லாம் வந்து மார்க்கிங் கிடையாதா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த இடத்துல முத்து, ரயான், மஞ்சரி எல்லாருமே வந்து அது மார்க்கிங் கிடையாது, ஏன்னா மார்க்கிங்க்கு ஒரு டெஃபினிஷன் நீங்க தான் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதான் ஏற்கனவே வந்து மார்க்கிங்னா என்ன அப்படின்னா டைரக்டா வந்து ஃபேஸை பத்தி சொல்றது கிடையாது, சைட்ல வேற ஒரு ஆள்கிட்ட வந்து நக்கல் கிண்டல் பேசதான் வந்து மார்க்கிங் அப்படின்னு ஏற்கனவே ஒரு பிரச்சனையில வந்து அருண் சொல்லியிருப்பான். அந்த இடத்துல அதை சுட்டி காட்டுறாங்க. இந்த இடத்துல அருண் வந்து நான் வந்து அப்பா அதை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இப்பதான் உங்ககிட்ட இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், யாராவது வந்து உங்களை வந்து எழுத்து கேசாலே மார்க்கிங் தான் அப்படின்னு வந்து நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அப்படியே வந்து மாத்தி மாத்தி வந்து சொல்லி விட்டுட்டு இருப்பான். வீட்டுல எல்லாருமே ஒட்டுமொத்தமா சேர்ந்துக்குவாங்க. சேர்ந்துட்டு அருணை வந்து அடி நடிப்பாங்க. ஆனா அருண் வந்து ஒத்துக்கவே மாட்டான். கடைசியில முத்தே நிப்பாட்டுங்க எல்லாரும், அருண் இந்த வீட்டுல ஒரு கான்வர்சேஷன் வந்ததுன்னா அதுல நீங்க பயங்கரமா ப்ரோவோக் ஆயிடுறீங்க, அப்படி ப்ரோவோக் ஆகும்போது நீங்க வேற மாதிரி ஆயிடுறீங்க அப்படின்ட்டு முத்து மூஞ்சி கடிச்சாப்புல நிறைய சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு அருண் என்ன பேசவே தெரியாம அப்பனா அவங்க பண்ண தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துட்ட பார்த்து அருண் கேட்கிறான். அது முத்து கிளீனா பதில் சொல்லிட்டாங்க. இந்த வீட்டுல ஒருத்தங்க தப்பு பண்ணி உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் பேசினாங்கன்னா நீங்க அதை செட்டில்டா ஹேண்டில் பண்ணாதான் அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்களும் அவங்க தப்பு பண்றாங்க அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி பண்ணி நீங்களும் ஒரு தப்பு பண்ணீங்கன்னா இது ரெண்டு பேர் பக்கம் யார் சரி அப்படின்ட்டு வந்து அழுத்த நிறுத்தமா முத்து கேட்டதுல அருணுக்கு வாய் அடைச்சு போய் பேசவே முடியலங்க. எனக்கு நம்ம முத்து மாதிரி ஒவ்வொருத்தையும் எக்ஸ்பிளைன் ஆனா தான் அருணுக்கு புரியும் போலுக்கு. அவர் ப்ரோவோக் ஆயிட்டாருன்னா டோட்டலா ஏதோ ஒரு உலகத்துக்கு போய் என்னென்னமா பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.